வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில்ல நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்ட், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலெக்ஷன் குரூப் கமிட்டி அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை உருவாக்க போறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கு வந்து சிவில் கோர்ட்டோட பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் வில் ஹேவ் பவர்ஸ் ஆஃப் அ சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் ஆக்ட் 1952, பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ரூல்ஸ் 1974 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நமக்கு கரெக்ட் தான். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா? ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய லெஜிஸ்லேஷன்ஸை நம்ம பார்க்குறோம். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னா சிங்கப்பூர். இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா, முன்னாடி 85ல இருந்தோம், இப்போ 77th ரேங்க் வந்து நம்ம டெவலப் ஆயிருக்கும். ஓகே, முன்னாடி வந்திருக்கும். இந்தியாவோட ரேங்க் வந்து 77th ரேங்க். இந்தியாவோட பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க கிட்டத்தட்ட 59 கண்ட்ரீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா விசா இல்லாம போக முடியும். ஓகே, விசா ஃப்ரீ டிராவல் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். சரிங்களா? இந்தியாவோட பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க கிட்டத்தட்ட 59 நாடுகளுக்கு விசா இல்லாம போக முடியும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரேங்கிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா 77th ரேங்க்ல இருக்கு. சரியா? அடுத்தது, அஜய் சேத் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அஜய் சேத் எதோட சேர்பர்சனா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, IRDAIயோட சேர்பர்சன். சரியா? NPCIயோட சேர்பர்சன் யாருன்னா அஜய் குமார் சௌத்ரி. ஓகேவா? இதுக்கு வந்து அஜய் குமார் சௌத்ரி. அடுத்தது, ட்ராயோட சேர்பர்சன் அனில் குமார் லஹோட்டி அப்படிங்கிறவர். ஓகேவா? அனில் குமார் லஹோட்டி வந்து ட்ராயோட சேர்பர்சன். செபியோட சேர்பர்சன் வந்து யாருன்னா துகின் கந்தா பாண்டே அப்படிங்கிறவர். ஓகேவா? துகின் கந்தா பாண்டே வந்து செபியோட சேர்பர்சன். சரியா? லாஸ்டா, இந்தியா இஸ் செட் டு சைன் a ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா ரீசெண்டா வந்து பிரிட்டனோட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கறத நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் அவங்களோட பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டாமர் அவங்க 2 பேரும் நேத்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.